Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கிளப்பில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு கேட்குறான், ஏண்டி உன்னோட மேரேஜ் லைஃப் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அடி போடி அவன் நான் நல்லா ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அதாவது இவ ஒரு தாத்தாவை காப்பாற்றிருப்பா. அந்த தாத்தா வந்து இவளோட சொந்த தாத்தா தான் போல். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஷேரில் இருக்கிற 5% வந்து ஹீரோயினுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு. அவன் வந்து 2 வருஷமாக ஹீரோயினை லவ் பண்ணியிருக்கான். இவன் எதுக்கு லவ் பண்ணானா அந்த 5% ஷேரை வாங்குறதுக்காக தான். கல்யாணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கு அவன் வந்து ஏதோ சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஹீரோயின்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சோகமாயிடுறான். சரி நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போகும்போது அங்கே ஒருத்தனை பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உன்கிட்ட வந்து லைட்டர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏய் குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முடியாது அவன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நீ கொடுக்கலனா என்னன்னு சொல்லிட்டு அவனோட சிகரெட்லேயே என்ன பண்ணிக்கிறான்னா அவள் வந்து அவளோட சிகரெட்டை வந்து லைட் பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒருத்தன் வந்து தட்டி விட்டுறான். ஹீரோயினை தட்டி விட்டுறனால ஹீரோ ஷோல்டர் மேலே அவள் போய் சாஞ்சதுக்கப்புறம் நான் பார்க்க அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நீ அழகாக தான் இருக்க பட் நீ மேரீடு உனக்கே ஒரு சென்ஸ் இல்லையா மேரீடாக இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மேரீடா ஆமாம் நான் மேரீட் தான் அப்போ இருக்க மட்டும்தான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏமா அவன் வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. வந்து ஹீரோ கிட்டே பாயும் போது என்ன ஆயிடுது ஹீரோ ஏதோ பண்ணிடுறான் போல். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து அவள் வீட்டில் முழிக்கிறா. அவன் ஏஜ் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது அவளோட ஹஸ்பண்ட் வந்து சமைச்சு வச்சுருக்கான். வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக ஆசையாக சமைச்சு வச்சோன்னே இவளுக்கே டவுட் ஆகிடுது என்னடா இவன் இவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சமைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் நான் பேசணும்னு இருந்தேன் எப்போ அந்த 5% ஷேர் என்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்போ தான் பெறுது அதுக்கு தானே இப்போ இப்படி வந்து கேரிங்காக இருக்கிறவங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுவா நான் யோசிக்கல இன்னும் அதை பற்றி அப்புறமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே முடிச்சிட்டு இருக்கா. சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கேட்டுட்ருக்கான். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பேசுகிற மாதிரி தான். அதாவது அவன் என்ன சொல்வானா அவனோட சட்டையில் ஒரு பெரிய முடி இருந்தது என் முடி சின்ன முடி தான் ஆனால் அதில் பெரிய முடி இருந்தது சென்ட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் சீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்குது. கேட்டதுக்கப்புறம் இவன் யாருக்கோ கால் பண்ணிட்டு ஏதோ அரேஞ்ச் பண்ண சொல்லி ஏதோ பண்ணுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து இவனுக்காக ஏதோ சமைச்சிலாம் வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்திருப்பா. அப்போ அவனுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே என்ன நடந்துட்டுருக்கோன்னா இவன் ஒரு பொண்ணை முட்டி போட வச்சு திட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கூட சேர்ந்து அவனோட ஒர்க் பண்ணுற இன்னொரு லேடியும் சேர்த்து வச்சு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் மேடம் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அனுப்பி விட்றா. ஹீரோயினும் உள்ளே போகிறா. இவன் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இந்த அவனுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ காலையில் எனக்காக ஆசையாக சமைச்சல அது மாதிரி நானும் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ அந்த லேடி தான் சொல்கிறா இந்த மாதிரி சார் கிட்ட அந்த பொண்ணு தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஆக்டிங் போடுறான். என்ன நீ தப்பாக எடுத்துக்காத அந்த பொண்ணு தான் ஏதோ தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி சரி நான் எதுக்கு ஒன்று தப்பாக தான் நினைக்க போகிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறா. அவளுக்கு தெரியும் அவள் தப்பாக தான் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது நீ பார்த்து போகணும் நான் உனக்காக கேபெல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கேரிங்காக நடிக்கிறான். இதை பார்த்தா நம்மளுக்கே வந்து ஒரு செகண்ட் என்னடா இவன் இவ்வளோ ட்ரூவாக இருக்கான் போல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அந்த லேடியை பிடிச்சி திட்டுறான். இந்த உண்மையை மட்டும் நீ அவகிட்ட சொன்னால் உன்னை சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அவள் கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல். அவள் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடில் காரில் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா அங்கே பாரு அவங்க செம்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லூசா நீ அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கல்யாணமானா என்ன அவங்க பார்க்க அழகாக இருக்காங்களா ரசிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது என்னாலாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ மாத்திரலாம் கொடுத்துட்டு தூங்க சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான்னா சும்மா அவகிட்ட ரொமான்டிக்காக இருக்க ட்ரை பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை எனக்கு இன்னும் அந்த டிசீஸ்லாம் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு கூட நான் வந்து செம்மையாக நைட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயினும் வந்து இவளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ நம்ம தான் தப்பாக நினைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அவள் தூங்கி காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் அவள் கையில் படுது. அந்த ரிப்போர்ட்டில் அவனோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு நோய் சொல்லியிருந்தால அந்த நோய் இல்லவே இல்லை போல் அது எப்பயோ சரியாயிடுச்சு போல். இவன் யோசிக்கிறா அப்போ எதுக்கு அவன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து அவள் வேலை விஷயமா ஹீரோவோட ஸ்கூலுக்கு போகிறான். ஆமாங்க நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கிற பையன்தான். ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்லாம் எடுக்க போயிருக்கான். ஹீரோயின் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனரு. அவள் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுக்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இது பார்க்குற டீச்சருக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு கழுத்தில் வந்து ஹிக்கி மார்க்லாம் இருக்குது. ஹீரோயினுக்குலாம் ஷாக், இது என்னடா ஸ்கூலா இல்லைனா வேறு ஏதாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஹிக்கி மார்க்கே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஐயோ மேம் சாரி, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அங்கே கிடச்சிட்டான், அதனால தான் அந்த மார்க் இருக்குதுன்னு சொல்லும்போது ஓகேம்மா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கும் வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கிறா. நெக்ஸ்ட் இந்த சைட் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏதோ பேஸ்கெட் பால்லாம் விளாண்டுருக்கான் போல். ஸோ ஹீரோவுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஹீரோ மேலே தான் ஃபோக்கஸ்டு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டு அவள் ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேஸ்கெட் பால் டக்குன்னு அவள் ஃபோனில் பட அவள் ஃபோனும் கீழே விழுந்துடுது. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்போ அங்கேருந்து ஒரு பையன் வந்துட்டு மேம் சாரி தெரியாமல் பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, தெரியாதுன்னா இவ்வளோ பெரிய மாடு மாதிரி நான் ஒருத்தி இருக்கேன், என் மேலே தெரிஞ்சுதான் நீ பால் போட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கத்திட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோ வரான். வந்துட்டு அவன் தான் சொல்கிறான்ல தெரியாமல் தான் போட்டேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக், என்னடா இவன் மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு ஹீரோயினோட நெக்லஸை பார்த்துட்டு கூப்பிட்றான். ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லும்போது ப்ளீஸ் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்ததுக்கப்புறம் இவன் டக்குன்னு என்ன கேட்குறான்னா, என்னை வந்து நீங்கள் உங்களோட WeChatல வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நீ பேசி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நீ WeChatலலாம் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முடியாதுன்றான். அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான்னா, உங்களோட செயினில் வந்து ஒரு வாய்ஸ் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஷாக் ஆகுது. என்னது வாய்ஸ் ட்ராக்கிங் டிவைஸா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வாய்ஸ் ட்ராக்கிங் டிவைஸ் உங்கள் நெக்லஸில் யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சரி நீ மெசேஜ் பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் மெசேஜ் பண்ணுறான். அதை பார்க்குறாங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு, யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறா. இவ வந்து சந்தேகப்படுறது தெரிஞ்சு அவனோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பிளான்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருப்பான்ல, ஆஃபீஸில் அந்த பொண்ணை முட்டி போட்டு திட்டலாம் வச்சுருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் தான் புரியுது, ஓ சார் இது வழியாக தான் தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு புரிஞ்சது இது பண்ணது அவளோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு. அப்புறம் இந்த செயின் அவளோட ஹஸ்பண்ட் தான் ஆசையாக கொடுத்துருப்பான். ஆசையாக எது கொடுத்தானா இவளுக்கு எந்த சந்தேகமும் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா, என்னை வந்து நீ உன்னோட WeChatல ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்கும் போது நீங்கள் ஆட் பண்ண மாட்டிங்களா, இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ்னு இவனும் கேட்குறா. அதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோவும் போயிடுறாரு. சீன் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் கேட்குறான், ஆமாம் உன்னோட செயின் எங்கே அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுவா ஹூக்கு பிஞ்சிருச்சுப்பா, நான் மாற்றிட்டு அப்புறமேட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி சீக்கிரமாக போட்டுக்கோ, அது போட்டால் தான் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இவனை நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறான். அதாவது இவளோட ஹஸ்பண்டும் அவனோட செக்ரட்டரியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இவன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா ஹீரோவையும் சேர்த்து மீட் பண்ண போகிறா. மீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட ஒரு வாட்ச் கொடுத்துட்டு நீ வந்து என்னோடய செயினில் இருக்க அதே வாய்ஸ் ட்ராக்கிங் டிவைஸு இதுலையும் நீ அட்டாச் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னாலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் நான் உனக்கு எவ்வளோ காசு வேணால் தரேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் என்ன அவனோட ஹஸ்பண்ட் டெஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் கேட்ட மாதிரி அந்த வாட்சில் வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் பண்ணியும் முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு நீ சொன்ன, அந்த பொண்ணுக்காக எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா கேட்குறாங்க பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் அவனோட செக்ரட்டரியும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா இருந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே யாரோ கதவை தட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் தான். கதவை தட்டணும் இவன் பயந்துடுறான், ஐயோ ஹீரோயின் தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு இந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு, நீ சத்தம் போட்ட நீயும் நானும் மாற்றிப்போம், அதுக்கப்புறம் நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இந்த பொண்ணு பயத்தில் வந்து ஒளிஞ்சதுக்கப்புறம் இவன் கதவை திறந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருப்பானா நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரங்காக இருக்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஆக்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரங்காக இருக்க மாதிரி ஆக்டிங் போடுறான். ஐயோ நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமேட்டு கேக் வெட்டலாம் சொல்லும்போது, இல்லை இது நம்ம ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம ஒன்றா தான் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்கெல்லாம் வெட்டி அவனுக்கு ஊட்டி விடும்போது அவனோட ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, சரி நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணை திரும்பி மிரட்டுறான். ஒரு சத்தம் வரக்கூடாது, வந்து அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டே வாஷ் பண்ண போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இந்தா சாக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன்லேருந்து நிறைய ஃபோட்டோஸு அதெல்லாம் அவளோட ஃபோனுக்கு அனுப்பிட்டு இவன் வர்றது தெரிஞ்சுனே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வந்து உட்காந்ததுக்கப்புறம் இவங்க திரும்பி பேசிட்டு ஹீரோயின் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா.
நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவளோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அம்மா இவெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹஸ்பண்டோட அம்மா என்ன சொல்கிறான்னா, "இங்கே பாரு, இந்த மாதிரி நீ வேலைக்கெலாம் போகாதம்மா, என்னோட பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ வந்து எனக்காக ஒரு ஒரு குழந்தைய மட்டும் பெற்றுத்தா" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குலாம் செம்ம காண்டாகுது. இவன் நிம்மதியாக இருக்கிறதே அவள் வேலையாளனா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையும் கெடுக்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, "இந்த வேலையை நான் காசுக்காக பண்ணலம்மா, நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஜாபுக்காக நான் பண்ணுறேன், காசுக்காக பண்ணலை" அப்படின்னு சொல்லும்போது, "ஏதோ ஒன்றுமா நீ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க மதர் இன் லாவும் விட்டுடுறாங்க. விட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த மதர் இன் லாவுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் வந்து அவங்களோட பையனோட செக்ரட்டரியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வந்ததுக்கப்புறம் இவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவனோட பையனை இழுத்து பிடிச்சிட்டு ரூமில் போய் உட்காந்து திட்டுறா. "இப்படி பண்ணுறேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ இது பார்த்தெல்லாம் பண்ண மாட்டியா? அவள் கண்டுபிடிச்சிட்டா அந்த ஷேர்லாம் கொடுக்க மாட்டா." அதாவது இவனோட அம்மாவுக்கும் தெரியும் இந்த மாதிரி இவன் சீட் பண்ணுறது தெரியும். தெரிஞ்சு இவங்க அவ்வளோ தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த 5% ஷேர் தான் வேணும் போல். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, "இவளை வந்து நீ அந்த ஷேருக்காக யூஸ் பண்ணிக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் அதை பார்த்து மட்டும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா இவன் நம்பினது அவளோட மதர் இன் லா மட்டும்தான். அவங்களும் இப்படி பண்ணுறது தெரிஞ்சு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது ஒரு ஃப்ளவர் வேஸை வந்து தள்ளி விட்டுறா. அதுவும் கீழே விழுந்துடுது. இந்த சத்தத்தை கேட்டு அந்த மதர் இன் லா செம்மையாக பயந்துடுது. பயந்துட்டு வெளில வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவள் கன்ஃபார்மே பண்ணிடுறா அது ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஒரு மெய்டை கூப்பிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, "மேடம் ஆல்ரெடி தூங்க போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நீ போய் செக் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ணுறா" அப்படின்னு சொல்லும்போது இவனும் போய் செக் பண்ணுறான். போய் பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் போடுறான். இவன் கேட்குறான், "எப்போ தூங்க போனம்மா நீ?" அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்பயோ தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரில, எனக்கு செம்ம தூக்கமாக இருந்தது, நான் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையாக நடிக்கிறான். இவனும் அதை நம்பிட்டு போயிடுறான் வெளியில். அந்த பார்சல் அனுப்புறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அவள் அனுப்புனவங்கக்கிட்ட தேங்க்யூலாம் சொல்கிறான். "என்னோடய வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா, அந்த செக்ரட்டரியை ஒரு அரைகிறான். அரைஞ்சிட்டு என்ன சொல்கிறான்னா, "இங்கே பாரு, நம்ம 2 பேரும் சீக்ரெட்டாக தானே இருக்கோம், எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, "தயவு செஞ்சு என் மூஞ்சினே முழிக்காதம்மா, போயிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடறான். போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ அவளை போய் திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து இவனுக்காக வாட்ச்லாம் கொண்டு வந்துட்டு, "இங்கே பாரு உனக்காக ஒரு கிஃப்ட்" அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு என்னோட பர்த்டே கூட கிடையாது, என்ன திடீர்னு கிஃப்டெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது, "நீங்கள் எப்படி எனக்காக ஆசாசியாக இந்த செயின் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆசாசியாக இந்த வாட்ச் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுறதுக்கிட்ட இவனுக்கு லைட்டாக டவுட் வருது. ஐயோ இவ ஏதாச்சும் ட்ராக்கிங் டிவைஸ் இதில் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பார்க்குறான். பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை போல். ஓகே இவ ஏமாந்த கோலி தான், நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மல் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறா. அங்கே வந்து அவளோட ஹஸ்பண்டோட செக்ரட்டரியும் வரான். ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட கழுத்தையே பார்த்துட்ருக்கா. அதாவது அதே செயின் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட அவள் கேட்டிருப்பா, "எனக்கு அது தரியா" அப்படின்னு சொல்லும்போது, "இது உனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா சொல்ல, இதெல்லாம் ஹீரோயின் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கா. வேணுமே வந்து அந்த பொண்ணை இடிச்சிட்டு போகும்போது அந்த செயின் கீழே விழுந்துடுது. இவளும் அந்த செயினை எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு தான் அது பண்ணுறா. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு பையனும் சிகரெட் பிடிக்கிறது இவ தெரிஞ்சுக்கிறா. யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் அதுன்னு கேட்கும்போது அப்போ அங்கே ஹீரோ வரான். வந்துட்டு, "உங்ககிட்ட லைட்டர் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை லைட்டர்லாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இவ திமிரா சொல்கிறா. "ஏய் கொடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம் ஆமாம் நீங்கள் பெரிய இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, அவளோட சிகரெட் வழியாகவே வந்து அந்த லைட்டனிங் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவன் கொஞ்சம் திமிரா பேசுகிறான். "உன்னோட சொந்த ஹஸ்பண்டே நீ டவுட் பண்ணுற, உன்னோட ஹஸ்பண்டே உன்னை ஏமாத்துற" அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அசிங்கமாக போயிடுது. ஐயய்ய இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, போய் சின்ன பையன்கிட்டலாம் அசிங்கப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறா. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் இவளும் காரில் போயிட்டே இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு கால்லாம் வருது. அந்த கால் இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இதை பார்த்துட்டு இவ கேட்குறா, கால் எடுத்து தான் தொலையேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் கால் அட்டன் பண்ணுறேன், ஸ்பீக்கரில் போடுறேன், நீ பேசு" அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வேர்க்கெல்லாம் கொட்டுது. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, டக்கு படப்படன்னு பேச ஆரம்பிச்சிடான். "நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், அப்புறமேட்டு பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த சைடு ஓகே நம்ம வேலை விஷயமா அப்புறமேட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுது. நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்கும்போது இவன்
ஏதோ பேசிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவளுக்கு என்னன்னா செம்ம கடுப்பாகுது, இவன் எப்படா மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எங்கே போகிறான்னா வேறு எங்கேயுமே இல்லை, அவள் தான் வந்து அவனோட செக்ரட்டரியை போட்டு அரைஞ்சிருப்பானே, அதுக்கு சாரி கேட்க தான் அங்கே போயிருப்பான். அங்கே போகும்போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஏதோ போலீஸ் வந்துடுது. பார்த்தா ஹீரோயின் தான் இந்த சைடு கால் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருப்பா போல், அவளோட செயினை காணோம்னு சொல்லிட்டு. இந்த சைடு போலீஸ்லாம் வந்து ஹீரோவை கொஞ்சம் ஹீரோவும் கிடையாது ஹீரோயினோட ஹஸ்பண்டை கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்குன்னு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை இவன் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து அந்த கடுப்பில் இருக்க அதெல்லாம் கண்டுக்காமல் சரி ஒழுங்காக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த செக்ரட்டரியும் அதுக்கப்புறம் அதாவது ஹீரோயின் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் வெளிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு கேட்குறான், ஏம்மா உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல, எல்லாத்தையும் போட்டு உடச்சிடான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனை கஷ்டப்படுத்தணும், அவன் எப்படி என்ன கஷ்டப்படுத்துகிறான் அதே மாதிரி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த செக்ரட்டரி பொய் சொல்கிறான், ஐயோ நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து ஃபுட்டேஜ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏம்மா நீ தான் எடுத்துருக்குன்னு பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவள் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஹீரோயின் கேட்குறா, ஓகே இந்த பொண்ணு தான் என் செயின் எடுத்தா, கூட எதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இல்லை மேடம் இந்த மாதிரி செயின் வந்து கீழே கடந்தது, அதை நான் எடுத்து வச்சுருந்தேன், அப்போ தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என் நம்பரும் தான் உங்ககிட்ட இருக்குது, எனக்கு கால் பண்ணியிருக்கலாம், அதுன்னு என் ஹஸ்பண்டுக்கு தான் நீ கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் மலுப்புறா. இதெல்லாம் வந்து அவன் வந்து ஐடியா சொல்லி கொடுத்துப்பான் போல். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் அதாவது யூவும் அதுக்கப்புறம் செக்ரட்டரியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வருது. இவளுக்கு அதை பார்த்துட்டு அழுகே வரல, அவளுக்கு ஒரு எமோஷனுமே இல்லை அதை பார்த்துட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறா, அவள் கில்லராக வந்து அழுக வர்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா கண்ணில் வந்து ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழுகுறா. நீ எப்படி ஏமாத்துவ, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் ஒன்றும் பண்ணல, அந்த பொண்ணு ஏதோ ட்ரிங்க்ஸ்லாம் கலந்து கொடுத்துட்டா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் வந்து உனக்கு ட்ரூவாக தான் இருக்கேன், என்ன இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவனுக்கு அவளோட தாத்தா கிட்டேருந்து கால் வருது. ஏப்பா நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பாருப்பா, என்ன நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டா வந்து செம்ம அடி அடிச்சுட்டு, எப்படி இந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் அதே ஆக்டிங் அவன் தாத்தா கிட்டேயே போடுறான். ஐயோ தாத்தா நான் ரொம்ப நல்லவன், அந்த பொண்ணு தான் ஏதோ கலந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணை மீடியாவில் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவனும் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றான். அந்த பொண்ணும் மன்னிப்பு கேட்குது, இல்லை நான் தான் ஏதோ பண்ணிட்டேன், ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலந்து இவருக்கு ஏதோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் மன்னிப்பு கேட்குது, ஹீரோ கிட்டே மன்னிப்பு கேட்குது. ஹீரோ கிடையாது, ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்குது. ஸோ யூவும் வந்து மீடியா கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணு தான் ஏதோ கலந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நம்பிட்டாங்க. இவ்வளோ பெரிய மீடியாலேயே அவன் வந்து இப்படி சொல்கிறான்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், எல்லோரும் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறா. சாரி இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறா. ஹீரோயின் வந்து கடுப்பில் என்ன பண்ணிடுறா, ஒரு செவிலே ஒன்று அற விட்டுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அவள் யோசிக்கிறா, அதாவது கிட்ட அவள் ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பா, என்ன இருந்தாலும் உன்னோட ஒய்ஃப் காலில் கூட என்னை விளைவிச்சிடாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விளை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய இது மாதிரி பேசுவான். ஆனால் இப்படிலாம் நடக்கிறது பார்த்து அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவன் அரையிறத பார்த்து யூக்கும் ரொம்பவே கடுப்பாக வரும். அவன் வந்து எதுவுமே சொல்ல முடியல அந்த இடத்துல அவளுக்கு. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொல்கிறான், அந்த யூவை மாட்டி தான் விடேண்டி அப்படின்னு சொல்லும்போது, இருடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தர் கவுண்டர் கொடுத்துட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோயின் ஏதோ பிளான் போடுறா. இவன் நல்லா குடிச்சிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது, நான் ரொம்ப ட்ரங்காக இருக்கேன், ப்ளீஸ் என்னை வீட்டில் மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, ஐயா என்னாலாம் முடியாது, எனக்கு கார்லாம் ஓட்டக்கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா போய் சொல்ல, எப்படி சைக்கிள் தான் வச்சுருக்கீங்களா, நான் வரேனே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்கிறான், ஏம்மா நீ ஆல்ரெடி நியூஸ்லலாம் வந்துட்ட, இப்போ நீ என் கூட சுற்றுறது தெரிஞ்சால் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாஸ்க்லாம் போட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கும்போது இவளுக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் வருது. அதாவது யூவும் இவனும் சேர்ந்து சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது அப்போது ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி வந்திருக்கும் போல். அப்போ அவன் ஒரு பிரேக்கு போட இவன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிப்பான் அவனை. அந்த நினப்புலேயே வந்து இவனும் ஹீரோவும் இப்போ பிரேக் போடும்போது ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிடா. பிடிச்சதுக்கப்புறம், ஏமா நீ சைக்கிளில் வரதான் சொன்ன, இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சும்மா ஒரு சேஃப்டிக்கு பிடிச்சிக்கிறேன் தப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டா அந்த யூ கண்டுபிடிச்சுமான்னு சொல்லிட்டு
அவனோட வீட்டுக்கே, அதாவது ஹீரோவோட வீட்டுக்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பெட்டில் அப்படியே போய் தூங்கிடுறான். நெக்ஸ்ட்டு காலையில் ஆகுது. காலையில் பார்த்தா ஹீரோவை காணோம். சரி இவன் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ அவன் நைட் சொல்லியிருப்பா, உன்னோட பெட்டில் மட்டும் இப்போ என்னை தூங்க விட்டினா நான் உனக்கு காலையில் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் விட்டுருப்பான். ஸோ அந்த வாக்கை காப்பாற்றுற மாதிரி இவனும் கேஷில் கொஞ்சம் காசெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோ அவனோட ஃபோனை விட்டுட்டு போயிருப்பான் போல். அப்போ ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டு ஈவினிங் டின்னருக்கு என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோ வீட்டில் இல்லை, வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கவங்க கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படியே இந்த சாப்பாடை வெளியில் நாய் ஏதாச்சும் இருந்தால் போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது எனக்காக வாங்கின சாப்பாடு நீ நாய்க்கு போட போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ சாப்பிடலன்னா சாப்பாடை வேஸ்ட்டாக பண்ண சொல்கிற, ஏதாச்சும் ஒரு உயிர் வாழ்கிற ஜீவனாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று நீ சாப்பிடுன்னா நீ வந்து நாய்க்கிட்ட கொடுத்துரு, உன்னோட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்தில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. நெக்ஸ்ட்டு நைட்டு காமிக்கிறாங்க ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் அதாவது யூ கிட்ட கொடுத்த வாட்ச்சில் வாய்ஸ் ட்ராக்கிங் டிவைஸ் அவள் போட்டிருப்பா. ஆனால் அவன் செக் பண்ணும்போது இருந்திருக்காது. அதில் இருக்க ஒரு வாய்ஸ் தான் கேட்டுட்ருப்பா. அதில் வந்து அவளோட மதரின்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவளுக்கு இப்போ உண்மையாக தெரிஞ்சிருச்சு, அவங்க அம்மா அப்பாவை நீ சாவடிச்ச மாதிரி இவளையும் சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த யூ என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை எனக்கு அவளோட ஷேர் மட்டும்தான் வேணும், அவளோட உயிரெலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நீ அவளை சாவடிச்சின்னா அந்த ஷேரும் உனக்கு வந்துடும், ஒரு நிம்மதியாகவும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு அவள் உயிரெலாம் போகக்கூடாது, எனக்கு அவள் ஷேர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பாவை சாவடிச்சதும் இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ அங்கே வரான் யூ. வந்ததுக்கப்புறம் நல்லா உட்காந்துக்கிட்டே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு லைட்டு டபுக்குன்னு விழும்போது இந்த யூ வந்து ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து யூவை அட்மிட் பண்ணுறா. அட்மிட் பண்ணும்போது மதர்ல சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, என்னோட பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா இவ பைத்தியக்காரியா, இவன் இவ்வளோ பெருசாக சீட் பண்ணுறான்னு தெரிஞ்சு இவனுக்கு ரொம்ப கேரிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒன்று போல் உயிரை காப்பாற்றிருக்கான்ல, ஸோ அதனால் ரொம்ப பாசமாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு அவளோட ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. போனதுக்கப்புறம் தான் வந்து அதாவது யூவும் அவங்களோட அம்மாவும் பேசிக்கிறாங்க, நம்மளோட பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இவளை வந்து நீ அவளோட உயிர் காப்பாற்றுற மாதிரி நீ எல்லாம் ஏமாற்றிட்ட, கண்டிப்பாக அவள் வந்து அந்த ஷேரை உன் பேரில் தான் எழுதி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோயின் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கா. பேசிட்டு வீட்டுக்கு வரா. வந்துட்டு தூங்கலான்னு இருக்கும்போது அப்போ அவளோட மதர்-இன்-லா வந்து ஏதோ ஒரு சூப் மாதிரி கொடுக்குறாங்க. இந்தாம்மா இது குடிச்சிட்டு தூங்குன்னு சொல்லும்போது இவனும் லூஸ் மாதிரி அதில் வந்து ஒரு வாயை வச்சிடறா. வச்சதுக்கப்புறம் தான் அந்த அம்மா அவளோட உண்மையான மூஞ்சியை காமிக்கிறா. சாப்பிட்டீல, நீ காலையில் ஏஞ்சாதானடி ப்ராப்பர்ட்டியை பற்றி பேச வர்றதுக்கு, நீ இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி தானே என் பையனுக்கு தான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசும்போது ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ இந்த சூப்பில் தான் கலந்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் மயக்கப்பட்டு விழுந்துடுறா. விழுந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் பிரிச்சுக்கலாம், எப்போ ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த யூ என்ன சொல்கிறான்னா, அவெல்லாம் வரப்போகிறது கிடையாது, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை என் பேர்லேயே எழுதி வச்சுருங்க, அவள் ஆல்ரெடி சொல்லிட்டா அந்த சொத்துலாம் என் பேரில் தான் எழுதணும், 5% ஷேர் அவள் ஆல்ரெடி என்கிட்ட கொடுத்துட்டா. பார்த்தா வந்து அந்த ஹீரோயினோட தாத்தா வந்து எல்லா ஷேரையும் ஹீரோயின் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இவன் சொல்கிறான், மீதி இருக்கிற எல்லா ஷேரையும் என் பேரில் தான் எழுதி வைக்க சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போயிட்டா, அவளால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறா, யார் சொன்னா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்காக பார்க்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, உனக்கு என்ன இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஷேர் தானே உனக்கு வேணும், நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லும்போது, காசா நான் எதுக்கு அது தரணும்னு சொல்லும்போது, நீ தந்தால் தான் நான் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை தரேன், உனக்கு ப்ராப்பர்ட்டி தானே வேணும், அப்புறம் இது கூட சேர்த்து எனக்கு நீ டிவோர்ஸும் தரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக், என்னது வாங்கிக்கிறியா, நீ தானே ஹஸ்பண்டு, எப்படி வாங்க முடியும், அவன் உன் பேரில் எழுதி வச்சுட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஆட ஹீரோயின் கடுப்பாயிட்டு அந்த உண்மையை எல்லாரும் முன்னாடி உடச்சிட்றா. அதாவது நான் இன்றைக்கி வர வேண்டியது தான், ஆனால் வந்து இந்த அம்மா தான் ஏதோ சூப்லலாம் கலந்து கொடுத்து என்னை அங்கே தூங்க வச்சுட்டாங்க, அதனால என்னால் ஏஞ்சிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேமராலாம் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருப்பா போல். அந்த கேமரா இருக்க ஃபுட்டேஜ்லாம் காமிக்கும் போது இந்த சைடு ஹீரோவோட தாத்தாக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. ஐயோ என்னது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு அவங்கள திட்ட, அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பொய் சொல்கிறாங்க. ஐயோ இது ஏதோ ஏஐ
ஏஐ வச்சு எடிட் பண்ணியிருக்காங்க சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறான், நான் ஒன்றும் அவ்வளோ லூஸ்லாம் கிடையாது, நான் ஏஐ வச்சுலாம் ஒன்றும் எடிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட யூவோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. யூக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான்னா வெளியில் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட திட்டுறான், பார்த்தியா கடைசி எங்கள் அம்மாவே நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டியல, எங்கள் அம்மா உன்னை கொலை பண்ண சொன்னாங்கடி, நான் தாண்டி உன் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு கொலை பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ இந்த வாட்சில் ஏதாச்சும் அட்டாச் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக கேட்க, நீ எப்படி இந்த செயினில் அட்டாச் பண்ணியோ அதே மாதிரி நான் வாட்சில் அட்டாச் பண்ணேன், எனக்கு உன்னை பற்றி ஆல்ரெடி தெரியும், உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தணும் தான் சொல்லிட்டு நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மாவை ஜஸ்ட் ஜெயிலுக்கு தான் அனுப்பினேன், நான் நினச்சேன் இன்னும் நிறையவும் பண்ணுவேன், நான் அது பண்ணலை, உனக்கு அப்படி பண்ணணும்னா என் பேச்சுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. சீன் ஹீரோயின் ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக சின்சியராக வரைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரெண்ட் அவள் கையை பார்த்துட்டு, என்னடி ஒரு எங்கே காண தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் எல்லா உண்மையை கொட்டிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, உண்மையா அவங்களுக்கே தெரியும், எனக்கு ஆல்ரெடி உண்மை தெரியும்னு சொல்லிட்டு என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, ஸோ நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சு நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கிளப்புக்கு போகிறாங்க. கிளப்பில் வந்து இவங்களுக்காக நிறைய பசங்களெல்லாம் காமிக்கிறாங்க, எந்த பசங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை காமிக்கிற மாதிரி பசங்களை காமிக்க இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு சும்மா கிண்டல் பண்ணுறான், உனக்கு அந்த ஸ்கூல் பையனை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ஆமாண்டி அந்த கேஸ் வேறு இருக்குது, நான் அப்புறமேட்டு அதை பார்த்துப்பேன், எனக்கு முதல்ல இந்த காம்படிஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அதாவது அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா போல். இதை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறான், பாத்தியாடா அவளோட வேலை முடிஞ்சுன்னு உன்னை தூக்கி போட்டுட்டா, இப்போ வேறு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கெல்லாம் சரியான காண்டு, அடி பாவி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வர வச்சுட்டு நீ இப்படி போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்துட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஜஸ்ட் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அவனும் போயிடுறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்க போயிருப்பாங்க போல், ஆனால் வந்து அந்த கம்பெனியில் இருக்க ஏதோ ஒருத்தி வந்து துரத்தி விட்டுருவா. அது வேறு யாருமே இல்லை கைஸ், அந்த செக்ரட்டரி பொம்பளை தான். அவன் என்ன பண்ணுறான்னா இவங்கள வந்து துரத்தி விட்டுறான், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் சரியான காண்டு. அவள் வந்து அவளோட ப்ராஜெக்ட்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகும்போது அங்கே இருக்கிறவனையும் செடியூஸ் பண்ணிவிட்டு இவளுக்கு கொடுக்கவே கூடாத அளவு அவள் வந்து டஃப் கொடுக்குறா. கடைசியாக ஹீரோயினுக்கு அவன் கொடுக்கல, ஹீரோயினுக்குலாம் ஒரே கஷ்டமாக போயிடுது, ஐயோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அந்த இடத்த விட்டு போமான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயினுக்குலாம் ரொம்ப மனசே கஷ்டமாகிடுது. கஷ்டத்தில் என்ன பண்ணுறா, நல்லா குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், நீ சோகமாக இருந்ததுன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவாப்பா ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணேன், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதனால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவா ஒருத்தி அழகாக செடியூஸ் பண்ணான், அதில் அவன் மயங்கிட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கிளாஸ் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஹீரோ வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை கைஸ், அவன் வந்து ஹீரோயினோட சின்ன பையன்தான், பட் அவன் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் ஒரு மாஃபியா மாதிரி தான். ஸோ இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த கான்டெஸ்ட் அவன் நடத்துகிறான்ல, ஸோ அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு இந்த ப்ராஜெக்ட் உனக்கே தெரியும் ஹீரோயினோடது தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பொம்பளைக்காக நீ வந்து இப்படி பண்ணாத, டேலண்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஹீரோயினை கூப்பிட்டு, ஏமா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்னை மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன்னோட ப்ராஜெக்டே எடுத்துக்கிறேம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குலாம் சரியான ஷாக்கு, என்னடா இது நேற்று வேணாம் சொன்னவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவள் யோசிக்கிறா, நைட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணோம், ஸோ ஹீரோ தான் ஏதோ பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் அதிகமாகிட்டே. ஹீரோயினுக்கு என்னென்னா இவன் என்ன இதெல்லாம் பண்ணுறான், பட் இருந்தால் எதுக்கு வீசாட்டில் என்னை ஆட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது ஹீரோ கால் பண்ண, நான் அவனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறான், எனக்கு தெரியாது நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுக்கப்புறம் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சும்மா சொன்னேன், எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ உன்னோட வீசாட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக வர ஏம்மா நீ கொஞ்சம் தள்ளி போமா அப்படின்னு சொல்லும்போது, நீ மேரிட் தானே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, என்னது டிவோர்ஸ் ஆகிடுச்சா, ஆமாம் உனக்கு தெரியாதா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டிவோர்ஸும் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோவுக்கு ஓகே ஒரே சந்தோஷமாக இருக்குது.
சரிவா எனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் எடுக்க போகிறாங்க. ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹீரோக்கு. இவர் அழகழகாக ட்ரெஸ்லாம் போடுறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து இந்த யூவும் அதுக்கப்புறம் யூவோட செக்ரட்டரியும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, பார்த்தியா இதான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ண அவனுக்குலாம் ஒரே எரியுது. ஏன்டா யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவன் கூட அமைதியாக தான் இருக்கான். அந்த செக்ரட்டரி தான் இவர் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சீன் போட ட்ரை பண்ண, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காதிலே வாங்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அடுத்த சீனில் ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு ஸ்மார்ட்டாக இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்து வா நீ எனக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாக்லேட்லாம் ஊட்டி விட வரும்போது ஹீரோ வந்து என் பக்கத்துலலாம் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றான். இந்த சைடு வந்து இந்த யூவும் அதுக்கப்புறம் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. யூ என்ன பண்ணுறான்னா காசுலாம் கொடுத்துட்டு ஹீரோவையும் பிரிக்கிறது தான் அவன் வேலை அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கும் ஏதோ ஒரு காசுலாம் தேவைப்பட்டிருக்கு போல். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயினும் நைட் ஏதோ வெளில போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா தான் இருக்காங்க. கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராமா இருக்க போல். முடியாது அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் என்னை நம்பு, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் கேட்குறான், என்ன இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் 2 வருஷமாக என் கூட க்ளோஸாகவே அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு அவன் போய் சொல்லியிருக்கான். பட் ஆக்சுவலி அவனுக்கு அந்த டிசீஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது நீ எனக்கு தான் நீ எழுதி வச்சிருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சீன் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்கு வராங்க. பார்ட்டியில் வந்து எல்லாரும் ஹீரோவும் ஹீரோயினோட பேர் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே யூ வரான். யூக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவனோட பேரும் அந்த செக்ரட்டரி பேரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் செம்ம அழகாக இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா தான் பேசிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு இது பிடிக்கல. ஸோ இதனால் அவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயின் வந்து ரொம்ப மோசமானவ, ஒரு ஸ்கூல் பையனை போய் செடியூஸ் பண்ணி லவ் பண்ணுறான், இவ்வளோ போய் நீங்கள் பாராட்டுறீங்களே சொல்லிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்தும் போது அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா இல்லை அவன் ஸ்கூல் பையன்லாம் இல்லை, அவனுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லவ்வில் ஏஜ்லாம் பார்க்கக்கூடாது. அவள் அப்படியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது இவன் திரும்பியும் இன்சல்ட் பண்ணுறதை பார்த்த ஹீரோ வந்து ஏதோ ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறான். ஹீரோ வந்து இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஆக்சுவலி ஹீரோனுக்கே ஷாக்கு தான். ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே அந்த பார்ட்டியை விட்டு வெளில வராங்க. ஹீரோ வந்து இவ்வளோ பெரிய ஆள் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அங்கே பெரிய பெரிய மனுஷங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஹீரோ கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. இந்த ஹீரோவை யாருமே கண்டுக்கல. ஸோ இவங்க 2 பேரும் ஜாலியாக ஹீரோனுக்கு ஒரே பெருமையாக இருக்குது, நம்ம பேரை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக அந்த இடத்த விட்டு வெளில போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோயின் அந்த யூவை பார்க்குறான். யூ என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ எதுக்கு ஹீரோவை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் பார்க்க லைட்டாக என்ன மாதிரி இருக்கான், உனக்கு இன்னும் என்ன தான் நீ லவ் பண்ணுற எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கே அசிங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், நீ எவ்வளோ கேவலமாக இருக்கே, எதுக்கு இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறா. இந்த சைடு ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறேன் என்னோட தம்பியை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தம்பியை மீட் பண்ணுறாங்க ஒரு கிளப்பில். தம்பி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில் இருக்கும்போது இவ சொல்கிறா நம்ம அம்மாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது யார் கொலை பண்ணா, நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் நியாயம் தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான்லாம் போடுறாங்க. கொலை பண்ணது வந்து யூவும் அவனோட அம்மாவும் தான். ஸோ ஹீரோயினுக்கு யாருன்னு தெரியும். ஸோ எனக்கு யாருன்னு தெரியும், நீ வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீ என்னை எதுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு லவ் பண்ணுறேன், எனக்கு உண்மையாகவே எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்க்க யூ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தானே லவ் பண்ணுறேன், நீ ஒன்றும் நான் யாரோ ஒருத்தங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு லவ்லாம் பண்ண தேவையில்ல, நீ எதுக்கு என்னை சுத்தமாக லவ்வே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, என்னடா இப்போ தான் அந்த யூ சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே இவன் அதே டைலாக் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்க. இவளுக்கு இதை நினச்சி ஜுரமே வந்துடுது. ஜுரத்தில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து கால் பண்ணி கூப்பிட்றா. ஹீரோவை என்னால் பார்க்க முடியாது, இவகிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட தம்பி ஏதோ பிளான்லாம் போட்டு ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் கூப்பிட்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட இவ கேட்குறா அப்போது உனக்கு நான் வேணாமா அப்படின்னு சொல்லிக்கும் போது இல்லை அப்படிலாம் கிடையாது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க.
நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஹீரோயின் வந்து அவங்களோட அம்மாவை மீட் பண்ணுறா. அவங்க அம்மா கிட்ட சொல்றா, இந்த மாரி அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனா வந்து நீங்க மட்டும் தான் இப்போ கோமாலேருந்து எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இதெல்லாம் பண்ணது இவங்க அவங்களோட ஃபேமிலியும் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவங்க அம்மாவும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த சைடு ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினுக்காக ஃப்ளவர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணும்போது, ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. ஸோ இந்த ட்ராமால வந்து அந்த யூக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லல. அவங்க சும்மா ஜெயில்ல போன மாரி காமிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். பட் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லல. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். இந்த ட்ராமா வழியா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, லவ்வுக்கு ஏஜ் எதுவுமே தேவையில்ல. அது சின்ன பையனா இருந்தாலும் என்ன, பெரிய பையனாலும் இருந்தா என்ன. ஸோ ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ பாருங்க, யூவும் வந்து ஹீரோயினுக்கும் ஒரே வயசு தான். பட் யூ என்ன பண்ணா, ஹீரோயினோட லைஃப்பை ஸ்பாயில் தானே பண்ணா. ஸோ ஹீரோ வந்து சின்ன பையனா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். ஸோ உங்களோட ஃப்யூச்சரும் நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.